என்ன டிவைஸ்? ஐபேட் M4 ப்ரோ. ம். பரபரபாம் பரபம் பரபம் ப பரபரபாம் பரபம் பா 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 பா. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து வச்சிருக்கேன் ப்ரோ. ஓகே. செட்டிங். ஜெனரல் பேட்டரி போடு தர 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 சிக்கு சிக்கு. ஓகே. பேக்ரவுண்ட் ஷோ ஆக்டிவிட்டி. ஓகே. 41 மணி நேரம், இன்ஸ்டாகிராம் 26 மணி நேரம், யூடியூப் 25 மணி நேரம். ஓகே. VPN டிவைஸ் VPN கிளிக் பண்ணது. இந்த VPN வச்சிருக்கேன் ப்ரோ வெளியில. KR இருக்கு. KR PUBG மொபைல் அது வச்சிருக்கேன். ஓகே. இல்லை ஓகே. 2 VPN வெளியில இருக்கு. அந்த VPN ஓப்பன் பண்ணு. ஓப்பன் த VPN. இருங்க. இல்லை அங்கே அந்த செட்டிங்கில். ஓகே. கிளிக். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இதில் காமிச்சிருக்கேன் ப்ரோ. நாட் கனெக்டில் தான் ஆடி இருப்பேன். ஓகே. பின்னாடி பேக் அதுக்கு கீழே இருக்க VPN அது இப்போ கனெக்ட் பண்ணிப்பேன். ஓகே. ஆப் ஸ்டோர். ப்ரோ இது சர்வர் மாற்றி இருக்கனால ஆப்ஸில் போயிட்டு காட்டுறேன் ப்ரோ. KR டவுன்லோட் பண்ணால சர்வர் மாற்றி வச்சிருக்கேன். ஓகே. BGMI டைப் பண்ண வராதுல்ல அதில் டைப் பண்ணா. ப்ரோ வாங்க ஒரு மேட்ச் ஆடி பார்க்கறேன். BGMI அந்த ஆப்பில் போயிட்டு BGMI ஆப் ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு BGMI வராது ப்ரோ. வராது. ஓகே. அந்த இது மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஷேரை க்ளோஸ் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிடு. இந்தியன் இதை லாகின் பண்ணிட்டு சொல்லுங்கள். அதுக்குள்ளே இவனை செக் பண்ணிடுறேன். அடுத்து நாளைக்கு பார்க்க வருகிறேன் வேண்டாம். வாங்க பையன் சொல்லி வா கேக்குது ப்ரோ. அவரோட வாய்ஸ் எனக்கு காங்டிடியம் வாய்ஸ் மாதிரி இருக்கு ப்ரோ. காங்டிடியம் தான் பேசுறேன். நான் தான். நீங்க தான் நான்டோ யூடியூப். ஆமா நான் தான். அந்த கிளான்ல தான் விளையாடுறேன். அதுக்கு தான் வந்திருக்கேன். காங்டிடியம் நீ? ஆமா ப்ரோ. ஏன் சொல்லல ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்ட? பேர் எதுவும் கேட்கலையா ப்ரோ? 2 பேர் யார் விளையாடுறீங்கன்னு கேட்டீங்க. நான் 2 பேர் உள்ள வந்தோம், அவ்வளவுதானே. வேற எதுவும் டீடைல்ஸ் நான் கேட்டு இருந்தா சொல்லியிருப்பேன் ப்ரோ. நான் அந்த கிளான்ல தான் விளையாண்டுருக்கேன். ஓகே. அப்புறம் எதுக்குலாம் உனக்கு ஹேக் செக்கு? ஓகே. அடுத்து இன்னொருத்தன் ஆத்ராக்ஸ். இவா உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே ப்ரோ. நோ ப்ராப்ளம். ஓகே. நேத்து நீ தான் விளையாண்டியா? ஆமா ப்ரோ, நானே தான் ப்ரோ. சொல்லிருக்கணும்ல நேத்து எங்கள்கிட்ட. நீ ஒன்னா நாங்கள் பேன் பண்ணி வச்சிருந்தோமே. பிடிஎஸ்ல பேனே இல்ல ப்ரோ. கேபிடிஎஸ்ல ஆடிட்டு இருந்தா அந்த கேபிடிஎஸ் உடைச்சு நீங்க தனியா கேபிடிஎஸ் உருவாக்குனீங்க. நான் எனக்கு ட்ரையோட்ஸ் அணில, அதனால நான் ரியோட்ல ஜாயின் பண்ணேன். இல்லையே, நான் பேன் பண்ணிருந்தேனே. எதுல பேன் பண்ணீங்க சொல்லுங்க. நான் இப்ப கூட விளையாடாம இல்ல ப்ரோ. எதுலயுமே இல்ல. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. விளையாட இதுல விளையாட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணா பாதி விளையாண்டேன். இனிமேல் அது எடுக்க முடியாது. இப்போ விளையாடு, அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். நல்லா இருக்கு இதெல்லாம். நல்லா இருக்கு. ஒரு ஜனரஞ்சகமா இருக்கு. அந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, ஒரு ட்விஸ்ட், சரியான ட்விஸ்ட் ப்ரோ. சரியான ஒரு ட்விஸ்ட். சீரியஸா வெரியா நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் ப்ரோ. இது ஆக்சுவலா இவா சொல்லிட்டா இந்த மாதிரி டிவைஸ் செக் வீடியோ அப்படின்ட்டு. நான் சரி ஓகே என்னடா டிவைஸ் செக், ஓகே வாங்க பாப்போம் அப்படின்னு வந்தா, அங்க நாம ஒண்ணு நினைச்சா அங்க ஒண்ணு நடக்குது பாரு. புதுசா ஹையர் பண்றனா உன் ஐடியிலே வா, காங்டிடியம்னா உன் ஐடியிலே வா. எதுக்கு வேற ஒரு ஐடியை கடன் வாங்கி ஆடணும்? இப்ப பாக்குற நமக்கு என்ன தெரியும்?
ரியாட் தான் விளையாடிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ரியாட் ஆண்டோ தான் விளையாடிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ம். இப்போ இது டிவைஸ் செக் இல்ல பண்ணல இல்ல சேவியர் ப்ரோ இருங்க தெரிஞ்சு இருங்க சேவியர் ப்ரோ இருங்க. இப்போ நான் வந்து இந்த பிரச்சனை ஆனோன்னா நான் வந்து ரியாட் கிட்ட கேட்குறேன் இந்த மாதிரி ரியாட் வாரில் வளர்ற ரியாட் ஆண்டோவும் இந்த ரியாட் ஆண்டோவும் ஒன்னா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வந்து ஏமாத்தணும்னு நினச்சிருந்தா ஆமா அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லியிருந்தாவே நாங்கள் நம்பிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அவங்க அதை சொல்லலையே. அவங்க என்ன சொன்னாங்க, வாரில் விளையாண்ட ரியாட் ஆண்டோ வேற ப்ரோ, நாங்கள் வந்து டிடிஎம்காக இவனை ஹையர் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து உண்மையாக ஒத்துக்கிட்டாங்களே. அவங்க வந்து அதுல எந்த விதமான ஒரு மேனிப்புலேஷனோ இல்ல வந்து எதுவுமே பண்ணலையே. அவங்க தெளிவா தான் இருக்காங்க. டோர்னமெண்ட் ப்ரோ, அதனால நாங்க வந்து அவன் ஹையர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பேர் மட்டும் தான் பிரச்சனை. அதுல ஒழிய டிடிஎம்காக எதுக்காக மட்டும் ஹையர் பண்ணணும்னு கேக்குறாங்க. நீங்க பாருக்கு ஹையர் பண்ணுங்க கேட்டுட்டு டிடிஎம்காக மட்டும் எதுக்கு ஹையர் பண்றீங்க? ஏன் இதுல அதுதான் ப்ரோ क्वेश्चन. இப்போ ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. என்னன்னா பேரு வந்து காங்கன்னு வந்துக்கலாம், அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்காது. அது ஒண்ணுதான் பிரச்சனை. ரியாட்ல வந்து 2 பிளேயர் மட்டும் இல்ல ப்ரோ. ரியாட் கிளான்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க. வார்ல விளையாடுற யாருன்னா ஒரு 4 பேர் எடுத்து ஒரு ஆள் உள்ள போட்டு விளையாட வேண்டியது தானே. இவனை எதுக்கு? அவங்க கிளானே கிடையாது ப்ரோ. காங் டிடிஎம் வந்து ரியாட் கிளானே கிடையாது. ரியாட் கிளான்ல இல்லாதவனை எதுக்கு நீங்க வெளியில இருந்து ஹையர் பண்றீங்க? உங்க கிளான்ல இருக்க யாருன்னா ஒரு ஆளை போட்டு விளையாட இப்ப இல்ல எனக்கு புரியாத புதுன்னா அவங்க இப்ப இது நல்ல யாருமே யாரையும் ஹையர் பண்ண கூடாது நீங்க சொல்றீங்க. இப்ப புதுசா அவங்க கிளானுக்குள்ள எடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? வார்ல இருந்து ஒரு பிளேயர் காங் டிடிஎம் தான் இந்த டிடிஎம் விளையாடுனவர் வந்து வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. வார்ல விளையாடின பிளேயர் இவர் கிடையாதுன்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு இன்ஸ்டால மெசேஜ் போட்டேன். நான் சரி அவன் வேற அப்படின்னு அந்த ரியாட் வேறன்றதை நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டேன். இப்ப அவங்க ஆமான்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வேற எதனா சோர்ஸ் எடுத்து கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப அவங்க வந்து எதுக்கு வெளியில இருந்து ஒரு அலர்ட் டிடிஎம் எதுக்கு எடுத்துன்னு வந்து போடணும்? சரி 20,000 ஜெயிக்கணும்ல. அந்த 20,000 நல்ல பிளேயர் போட்டா தான் ஜெயிக்க முடியும். 4 பிளேயர் போட்டா ஜெயிக்க முடியுமா? அடிச்சுட்டாங்கன்னா ப்ரோ என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு சொல்லட்டா? சொல்றா. இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் குடுக்கல மதன் ப்ரோ. லைக் இப்ப பிடிஎஸ்னா வந்து பிடிஎஸ்ல இருக்கிற டீம் மெம்பர்ஸ் மட்டும் தான் விளையாடணும். எஸ்ஓபிடிஎஸ்னா எஸ்ஓபிடிஎஸ்ல இருந்து 4 பேர்ல இருந்து 2 பேர் மட்டும் தான் விளையாடணும். நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுக்கல. யூ கேன் சூஸ் எனி 2 players and play for the TDM war, right? ஆமா. சோ அப்ப அவங்க ஃபர்ஸ்டே வந்து நான் காங் டிடிஎம் கூட ஆடுறேன்னு சொல்லியிருந்தா நம்ம அப்பவே அக்செப்ட் பண்ணிருப்போம்ல. எதுக்கு வந்து வேற ஐடியில வந்து வேற பிளேயர் கூப்பிட்டு வந்து விளையாடணும்? முன்னாடியே சொல்லல, இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போங்க. அவங்க சொல்லியிருந்தா லைக் அவரோட ஒரிஜினல் ஐடியிலே வந்து சரி விளையாடட்டும்னு விட்டு போல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லயே. இன்னொன்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கல. அது வேணா அது வேலிட் தான். ஏன்னா நானுமே அலோவ் தானே பண்ணிருப்போம். ஒண்ணு அலோவ் பண்ணிருப்போம், இல்லைன்னா வேணான்னு சொல்லியிருப்போம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடந்திருக்கும். எஸ் கரெக்ட். கான்ட்ரவர்சிக்கு ஒன்னும் ஆயிருக்காரு. ரியாட்ல இருந்து சூர்யா ஒருத்தர் ஆட் பண்ண சொல்றாரு. இது வரைக்கும் வார்ல ப்ளே பண்ணாத ஒரு பிளேயர் எதுக்கு இந்த ஒரு டோர்னமெண்ட் மட்டும் வந்து விளையாட? இல்ல வார்ல இருந்து அவன் கேபிடிஸ்ல விளையாடிட்டு இருந்தான் ப்ரோ. அதுக்கப்புறம் விளையாடுறது இல்லையே, போயிடுச்சு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு கான்ட்ரவர்சி அந்த இஷ்யூஸ்னால நம்ம வந்து இப்ப அந்த கான்ட்ரவர்சி இருக்கிற பிளேயர் பத்தி சொல்லுங்க சூர்யா சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ஜேவியர் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. வேற ஒருத்தன் நேம் ரியாட் சூர்யா ஒரு இது நீங்க ஒரு டிராஃபி ஜெயிச்சீங்கல்ல, 2 டிராஃபி, 1 டே டிராஃபி. ஆமா ப்ரோ. அந்த 2 டிராஃபி ஜெயிக்கும் போது இந்த ரியாட் ஆண்டோவா இந்த ஆண்டோ? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. அந்த ஆனது எல்லாமே இங்க இருக்கு ப்ரோ, லைவ்ல இருக்கு ப்ரோ, யூடியூப் லைவ்ல. ஓகே. இல்ல அந்த 1 டே டிராஃபி விளையாண்ட பிளேயர் இந்த பிளேயர் கிடையாது, கரெக்ட்டா? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. இனிமேல் ஃபர்தரா இனிமேல் வந்து இந்த ரியாட் ஆண்டோ பேர் வந்து காங் டிடிஎம் தான் இருக்க போதா இனிமேல்? இல்ல ப்ரோ, ஒரே ஒன்று சார் நான் சொல்லிக்கிறேன் ப்ரோ. இப்ப அக்கவுண்ட்ஸ் வந்து எப்ப என்னென்ன அக்கவுண்ட்ஸ் யார் ஆடுவான்னு தெரியாது ப்ரோ. என்ன கேள்வினா, இப்போ அந்த 1 டே டிராஃபில விளையாண்ட ரியாட் ஆண்டோ இவங்களா? இவனா? இல்ல இல்ல ப்ரோ, கிடையாது. இனிமே ரியாட் ஆண்டோ இவன் தானா இனிமேல் ரியாட்ல? இல்ல ப்ரோ. வார்னா அந்த எப்படி அந்த
இல்ல இனிமே இப்போ அவன் கேட்கும் போது இனிமேல் இந்த ரியா டான்டோ ஐடியில நான் தான் விளையாட போறேன், இது என்னோட, நான் இந்த கிளான்ல தான் இருக்கேன் அப்படின்னா. ஆனா இப்போ வந்த தகவல் படி ரியாட்ல இவன் இல்லவே இல்ல. இப்போ வந்த தகவல் படி கூட அவன் வந்து செக்டார்ஸ் லைவோட கிளான்ல தான் இருக்கான். ஓகேவா? இப்ப இவன் சொன்னால புரியுது நான் பார்த்தேன். நீங்க பார்த்தேன், நான் பார்த்தேன். எனக்கு என்னன்னா அதுல லாஸ்ட் எபிசோட்ல 2 மந்த்ஸா எபிசோட்ல அக்கவுண்ட் அவருக்கு அமைச்சிட்டு இருக்கோம் ப்ரோ. அவர் எப்ப எந்த அக்கவுண்ட் அவைலபிளா இருக்கோ அந்த அக்கவுண்ட் கொடுப்போம் ப்ரோ அவருக்கு. புரியுது. அவர் அந்த அக்கவுண்ட் ப்ளே பண்ணிட்டு இருப்பாரு ப்ரோ. நாங்க ஒண்ணு இன்னைக்குன்னு சொல்லி அவர் வந்து ஏன் அதை பண்றீங்க? அது அந்த மாதிரி ஏன் பண்றீங்க? அவர் ஸ்பான்சர் பண்ணி ஆட வைக்கிறோம் ப்ரோ. அந்த மாதிரி தான் அவர் எஃப்ஸ்லாஷ். நீங்க வந்து அவனை இந்த டோர்னமெண்ட்டுக்கு எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் யூஸ் பண்றீங்க, கரெக்ட்டா? ஆமா ப்ரோ. எல்லா டோர்னமெண்ட் ஆடுவாரு, பிளஸ் அக்கவுண்ட்டுக்கு அந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணுவாரு. ஓகே, புரியுது. ஃபைன். ஜெயவீர் ப்ரோ, இந்த டோர்னமெண்ட்ல எல்லா ப்ரூஃப் எடுத்தாச்சு ப்ரோ. ப்ரோ நீங்க மத்த டோர்னமெண்ட் நீங்க ஆட வைங்க ப்ரோ. மத்த டோர்னமெண்ட் நீங்க ஆட வைங்க. பட் ஆனா வந்து அவர் இங்க ப்ரீவியஸாவே ரெஸ்ட்ரிக்டட் பண்ணி வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல, அதான் ப்ரோ யாருக்குமே தெரியாது ப்ரோ. அவர்கிட்டயே இப்பதான் ப்ரோ லைவ்ல தெரியுது ப்ரோ. அதெல்லாம் யூனிவர்சல் எல்லாருக்குமே தெரியும். இல்ல அதை விடுங்க. அதெல்லாம் விஜய் ப்ரோ, அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். நம்ம அது வந்து அவன் மேல தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அவன் மேல ப்ராப்ளம் இல்ல, ப்ராப்ளம் வேற ஒருத்தவங்க மேல. அதனால நாங்க வந்து அந்த பையன் மேல ப்ராப்ளம் இல்ல. ப்ராப்ளம் வந்து லைவ் அவன் வந்து காங் மேல ப்ராப்ளம் கிடையாது. நான் இப்பவே சொல்றேன், காங் நல்ல பிளேயர், அவன் விளையாடட்டும், நல்ல பிளேயர் தான். பட் ஆனா வந்து இந்த மாதிரி புதுசா ஒரு ஆள், அதுதான் ப்ரோ நீங்க வந்து ஒரு ரூல்ஸ் பண்ணிடுங்க. நாங்களே காங் டிடிஎம் வந்து கேபிடிஎஸ்ல தான் இதுல தான் போட்டிருந்தோம், ஆர்சிபிடிஎஸ்ல தான் போட்டிருந்தோம். நான் அவன் மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல, தமிழ்ல கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குவாங்க. அவங்க கையில மாட்டின அந்த பையன் மாட்டினவங்க தான் நாங்க வந்து வேணாம், சரி இது டூலா இருக்கான், பிரச்சனை வரும் நாளைக்கு அப்படின்னா நாங்க எடுக்கிறோம் இல்லையா. அந்த பையன் மேல இன்னமும் நல்லா வளர்ற பையன் தான். யாரும் எதுவும் தப்பாலாம் இஸ் வெரி குட் பிளேயர். ஸ்டேடியம்ல அவன் பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட். பிரச்சனை வரும், இன்னும் ராங் ஹேண்ட்ஸ். அதனால அந்த ஒரே காரணத்தினால தான் நாங்க வேணான்றோம். அவன் இங்கதான் விளையாண்டுருந்தான், தெரியாதா உங்களுக்கு? யாருமே சொல்லல ப்ரோ. அவன் வந்து ஏன் நீங்க வந்து உள்ள வரும்போதே நீங்க காங்கனே கொடுத்திருந்தாவே நாங்க ஒத்துருப்போமே சூர்யா. நாங்க இன்ஃபர்மேஷன் சொல்லணும்ல ப்ரோ. நாங்க வந்து எனக்காவது வேணாம்னு சொல்லிட்டோம். நாங்க விளையாடிட்டு போக முடியுமா? அது யார் வேணாலும் வந்து விளையாட்டு போறதுக்கா? இது ஒரு ஆர்கனைஸ்டு. நாங்களாம் இப்போ ஒரு கிளான் வச்சிருக்கோம். அந்த கிளான்ல 6 பேர்னா அந்த 6 பேர் தான் வாரே விளையாட போறான். யார் அவைலபிள் இருக்காங்க என்ன ஏதுன்னு ஷஃபிள் பண்ணி தான். உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே குரூப்ல போட்டுறோம்ல. உங்களுக்கு எல்லாமே குரூப்ல போட்டுறோம். சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படினா ஒரே நிமிஷம் இருங்க. டீம் சேஞ்ச் ஆயிடுச்சுனா முன்னாடியே மெசேஜ் கொடுத்துறோம் மதன் ப்ரோ. இந்த மாதிரி இந்த டீம் மெம்பரை நான் வெளியில அனுப்புறேன், புதுசா அதுக்கு பதில் ஒரு டீம் மெம்பரை நான் வந்து ரீடைல் பண்ணுறேன். ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க அதெல்லாம் பண்ணணும்ல. காங் ரீல்ஸ் 2 போட்டுருப்பாரு, சரியா? ரீல்ஸ் ஒரு 3 ரீல்ஸ் போட்டுருப்பாரு. அதுல என்ன நேம்ல ஆடி இருப்பாரு நீங்க போய் பாருங்க. அந்த நேம் சொல்லல சார். அதெல்லாம் நாங்க பார்க்க முடியாது. நான் ப்ரூ பண்ணனும், நான் போய் நேம் செக் பண்ணிட்டு தான் சொல்லலாம். இப்போ எப்படி ப்ரோ என்ன சவுண்ட் கேக்குது? எங்களுக்கு இந்த பிளேயர் உங்க டீம்ல இது வரைக்கும் அவர் வார் ப்ளே பண்ணதே கிடையாது. இந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்காக நீங்க அவர் உள்ள விளையாட விட்டுருக்கீங்க, கரெக்ட்டா? கிளாசிக் பிளேயர்னு ஒன்னு இருக்கு, டிடிஎம் பிளேயர்னு ஒன்னு இருக்கு ப்ரோ. அதுக்காக கிளாசிக் ஆறவனை கொண்டு போய் டிடிஎம் ஆட வைக்க முடியாது, டிடிஎம் ஆற கொண்டு போய் கிளாசிக் ஆட வைக்க முடியாது. வேற பேர்ல இன்னொரு பிளேயர் ஆட வைக்கிறது தப்புதானே ப்ரோ? வேற பேர்ல அப்புறம் எதுக்கு? அப்ப நீங்க வந்து ஆண்டோன்ற பேர்ல எதுக்கு வரணும்? ரீநேம் வாங்குறது காசு இல்லையா? ரீநேம் கார்டு வாங்குறதுக்கு காங் டிடிஎம் இல்ல ரியாட் காங்கனே வர வேண்டியதுதானே? ரூல்ஸ் இருந்துச்சுனா வந்திருக்கலாம் ப்ரோ. நான் அத தான் சொல்றேன். என்ன நீங்க சொல்றதே எனக்கு புரியல. நீங்க சொல்றதே ஒரு லாஜிக்காவே இல்ல. நீங்க சொல்றது பண்ண வேணாம், ரெஜிஸ்டர் பண்றது இருங்கடா. இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இங்க பாருங்க, சிம்பிள் தான். ரொம்பலாம் அப்படியே வந்து யோசிக்க வேணாம். ஒரே பிளேயர் இல்ல ரியாட் ஆண்டோன்றது ஒரே ஒரு பிளேயர். இவன் கிடையாது, கரெக்டா? அவ்வளவுதானே? இவன் வந்து காங், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சிம்பிளா ஒண்ணுமே இல்லை. இவனை வந்து அடுத்த மேட்ச் வந்து காங்னு பேர் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து விளையாட சொல்லுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. அது ரொம்ப பெருசா நல்லா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இது வந்து ஒரு கண்டென்ட் தான் வச்சுக்கோங்களேன். நாளைக்கு வந்து யாரும் பேர் மாத்த மாட்டாங்க. இங்க பாருங்க, இருங்க. நாங்க எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா ஒரே நிமிஷம் இருங்க. நாங்க அவன் லைவ் போட்டு விளையாடுற பிளேயர் தான். அப்போ அவன் லைவ் போட்டு விளையாடுறான். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நாங்க ஒண்ணு பண்றோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல இது வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க பண்ணுவோம், ஓகேவா? நீங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை.
இன்னையோட வந்து இன்னையோட முடிய போறது இல்ல. நாளைக்கு ஒரு டோர்னமெண்ட் நடக்கும் சரியா. நாளைக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க இவ்வளவு பேசுறோம் சரியா. இன்னைக்கு நீங்க வந்து இது நீங்க இது கத்துக்கிறோம். நாங்க எப்பவுமே லேர்ன் பண்ணிக்கிறோம். நான் இந்த பிரச்சனை இது வரைக்கும் வந்ததே இல்லை, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஸோ இதை நாங்கள் கடந்து போக விரும்பல. உங்களுக்கு நாங்கள் ஃபேவரே பண்றோம். நீங்க வந்து அவனை வந்து காங்டிடியம்னு பேர் மாதிரியே வந்து விளையாட சொல்லுங்க, நான் வந்து அலோவ் பண்றேன். அடுத்த தடவை வரும்போது நாங்க முன்னாடியே பிளேயர் மாத்தாதீங்க, பேர் மாத்தாதீங்க அப்படின்னு நாங்க சொல்லிக்குவோம். அது ஒன்றும் தப்பு இல்லை. என்ன இன்னையோ நிக்க போதா, நாளைக்கு நடக்காதா, நாளைக்கு நடக்காதா, அடுத்த வாரம் நடக்காதா, அடுத்த மாசம் அடுத்த சீசன் நடக்காதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு பிரச்சனையா பார்க்காதீங்க. இது வந்து ஒரு யாரிலையும் இது ஹேக்கு நாங்க தடுத்து நிறுத்தினோம், எல்லாத்தையும் லோ லெவல் ஐடி தடுத்து நிறுத்தணும், எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும். இப்போ புது பிரச்சனை புதுசா ஒன்று வந்திருக்கு, இதையும் நாங்கள் தடுத்து நிறுத்தணும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் விளையாடுங்க, தப்பு இல்லை. நல்லா அவன் ஹேக் யூஸ் பண்ணா மட்டும் தான் அவன் வைலேஷன், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. அது இதுல என்ன வைலேஷன்? பேர் மாத்தி ஏன் விளையாண்டீங்கன்னு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் தான், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு நான் இன்ஸ்டால ஒன்னு அனுப்பிச்சிருந்தேன் பாத்தீங்கன்னா. பார்த்தேன். புரியுது. அக்கவுண்ட் வந்து இல்லாம போயிடுச்சு ப்ரோ. அவர் அக்கவுண்ட் புரியுது. அதான் சொன்னீங்க, அந்த அக்கவுண்ட் போச்சு. சோ அவருக்கு அக்கவுண்ட் ஐடி பாஸ் நேத்து தான் கொடுத்திருப்பேன். அது வந்து ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஆடிட்டு இருந்த அக்கவுண்ட், நீங்க இது வேற அக்கவுண்ட் இல்லாம அக்கவுண்ட். எனக்கு புரியுது. உங்க தரப்பு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா எல்லாருமே பார்க்கும்போது வந்து அது ஆண்டோ விளாடுறான், ரியோ ஆண்டோ நல்லா விளாடுறானே, நல்லா கவனிச்சிங்களா, ரியோ ஆண்டோ நல்லா விளாடுறானே தான் சொன்னாங்களே ஒழிய யாருமே அது காங்டிடியம் சொல்லவே இல்லை. கவனிச்சிங்களா சாட்ல கவனிச்சிங்களா? அப்ப மக்கள் அவ்வளோ மக்களும் வந்து ரியாட் ஆண்டோக்கு தான் அவன் நல்லா விளாடுறான்னு அவன் மனசுல தோணிக்கு வச்சுட்டு நீங்க அங்க வேற ஒருத்தனை விளையாட வைக்கும் போது அப்ப என்ன ஆகும்னா ஆடியன்ஸ் நம்ம சீட் பண்ற கணக்கு தான் வரும். இவ்வளோ பேர் வந்து ரியோ டாண்டோ சூப்பர் விளாடுறான் போது கடைசியில நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா ரியோ டாண்டோ கிடையாது அது அப்படின்ற போது என்ன ஆகும்னா, ஆடா என்னடா இது நல்லா விளாடுற பிளேயர் ஒருத்தர் ரியோ டாண்டோன்னு ஒருத்தர் தமிழ்ல இருக்கான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நீங்க வேற ஒண்ணு வைக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும்னா அப்பதான் வந்து அந்த கிரெடிபிலிட்டி லாஸ் ஆகும். விளையாடுறது ஒருத்தன் கிரெடிட்ஸ் போறதுக்கு நான் இப்ப கூட ஒண்ணுமே சொல்லியே, பேர் மாத்திக்கோங்க, விளையாண்டுக்கோங்க. யாரு வந்து உங்களை வந்து யாராவது நல்லா விளையாடுறவங்க விளையாடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? பேர் மாத்திக்கோங்க, விளையாண்டுக்கோங்க, அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சிச்சு. ஆனா ரியா டாண்டோட பேர்ல விளையாடக்கூடாது. அவனோட என்ன ஒரிஜினல் இதோ அதுதான் விளையாடணும். அப்பதானே அவனுக்குமே அவனும் நல்லா விளையாண்டு ஜெயிச்சான்னு கிரெடிட் அவனுக்கு போவோம். அவன் ஏன் கஷ்டப்பட்டு நல்லா விளையாண்டு ஜெயிச்சு வேற யாருக்கும் கிரெடிட் கொடுக்கறதுக்கு காங்கிடம் தான் ஜெயிச்சான், ரியாட் ஜெயிக்கல அப்படின்னு தான் இருக்கணும். ரியாட் ஜெயிச்சுதான் இருக்க கூடாது, அங்க காங்கிடம் தான் ஜெயிச்சுதான் இருக்கணும். ஏன்னா அதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவன் தான் இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கான், அவன் தான் அங்க விளையாண்டவும் செஞ்சிருக்கான். அதனால காங்கிடம் மாத்திட்டு வர சொல்லுங்க, சிம்பிள். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எங்களுக்கு நல்லா விளாடுறவங்க எப்பவுமே நல்லா விளாடுறவங்க தான், அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் எப்பவுமே இருக்கும். நாங்க வந்து நீங்க நல்லா விளாடுறதுக்காக நாங்க எடுக்கவே இல்லை. பேர் தான் ஏன் நீங்க வந்து இன்னொருத்தவங்களோட பேரை புடுங்குறீங்க, அவ்வளவுதான், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் சேஞ்ச் த நேம் அண்ட் கம் அண்ட் பிளே. யாரும் உங்களுக்கு தடுக்கலாம் முடியாது, யாரும் வந்து வாய்ப்பே கிடையாது. அது என்னதான் நடக்காது. நீங்க போங்க, பேர் மட்டும் மாத்திக்கோங்க. ஒரு 150 ரூபா செலவு பண்ணிக்கோங்க, 20,000 150 ரூபா பண்ணணும், தப்பு இல்லை. அவ்வளவுதான். அதே மாதிரி லைவ் மட்டும் போட்டு விளாட சொல்லுங்க. தட்ஸ் குட். அது அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. யாரும் உங்களை காரணம் எல்லாம் பண்ண மாட்டாங்க சரியா. எல்லாரும் இங்க பொதுவாக தான் இருப்பாங்க, நீங்க ஜாலியா இருங்க. போங்க. ஓகே ப்ரோ. என்ன செய்ய ப்ரோ, கரெக்டா முடிவு பஞ்சாயத்து நான் எடுத்து ரொம்ப வச்சாங்க. இல்ல ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. இது வந்து ஒருத்தர் கீழே டாமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பேசல. இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சு நடத்தின்னு இருக்கீங்க. ஒரு கிளான்ல இருக்கிற பிளேயரும் அந்தந்த பிளேயரோட அவங்கவுங்களோட ஐடென்டிட்டியோட தான் பிளே பண்ணணும்ன்றதுதான் இங்க இதுவே. இப்ப எல்லா டீம்லயுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு பிளேயர் எடுத்துன்னு உள்ள வரும்போது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம கத்துக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கோங்க. விளையாடின்னு இருக்கிறது காங்கு, ஆனா என்ன சொல்லணும், ரியாட் விளையாடின்னு இருக்கான் நல்லா. ரியாட் அதுதான் பிரச்சனை. அப்போ விளையாடுறது ஒருத்தன், கிரெடிட்ஸ் போறது ஒருத்தன். அப்போ வந்து விளையாடுற அந்த பையனுக்கும் பேர் கிடையாது. ஆமா, வேற யாரோ ஒரு நேம்ல இருக்கிறவங்களுக்காக போயிட்டு இருக்கு. சரி, நீங்க வந்து விளையாடுறீங்கன்னா அப்போ இது ஒரு பிளாட்ஃபார்ம். இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இப்ப அந்த பிளாட்ஃபார்ம்ல வேற ஒருத்தன் பேர் வச்சுக்கிட்டு ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு முன்னாடி ஒரு லேபிள் வச்சுக்கிட்டு அவன் பேர் போயிட்டு இருக்கோம், இங்க கீழே ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கான்னா இப்ப அவன் விளையாடுனதுக்கு அவனுக்கு கிரெடிட்ஸ் போனாதானே பேரு. இப்ப இவங்க டீம்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி ஆள் மாத்தி போட்டாங்க, இந்த மாதிரி ஆள் வேற ஆள் போடுறோம், இவர் தான் வர்றாரு இந்த ஐடியில, நேம் சேஞ்ச் பண்ணிக்கங்க பண்ணிட்டு உள்ள வந்தா இங்க வேண்டாம் நீங்க சொல்ல போறது கிடையாது. யாருக்கும் தேவையில்லாத டவுட் வர போறது கிடையாது. ஏன் வந்து அந்த நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஏன்னா அந்த சமயத்துல அவன் விளையாடும் போது வந்து எல்லாருமே வந்து ஆண்டோ ஸ்பெக்டேட் பண்ணாங்க ப்ரோ, ரியோ டாண்டோ சூப்பரா விளையாடுறான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. நேத்தே வந்து நிறைய ஜிஎஸ்ஸையும் அடிக்கும் போது
ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்ல அதுதான் போயின்னு இருந்தது. பரவாயில்ல அந்த பையன் நல்லா டிடிஎம் விளாட்றேன்னு இருந்தா நாங்களும் பார்த்துன்னு இருந்தோம். ஆனா இன்னைக்கு டிவைஸ் செக் பண்ணி இது பண்ணும்போது கடைசியில இவா சொல்லும் போது அது வந்து காங் டிடிஎம் அப்படின்னும் போது இப்ப டோட்டலா நமக்கு அப்படியே மாறுதா இல்லையா உங்களுக்கு? நேத்து நல்லா விளையாடுற பையன், சூப்பரா விளையாடுற அந்த பையன் அப்படின்னு பேசுவோம். வந்து அந்த பையன் கிடையாது, காங் டிடிஎம் விளையாடின்னு இருக்கான் அப்படின்னும் போது நமக்கு வந்து என்னடா அது, அப்போ நேத்தெல்லாம் நம்மள ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சு இல்லை ப்ரோ? அதுல ஒண்ணு சரி, அதுதான் நம்ம தான் சொல்லிட்டோம்ல, பேர் மாத்திக்கோங்க, அவன் பேர் மாத்தி வந்து விளையாட்டோம் அப்படின்னு.